ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்தவர்கள் மீதும் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையை கொண்டு ரமலானுடைய 3வது இரவில் நல்ல அமல்களை செய்தவர்களாக, நல்ல உபதேசங்களை கேட்பவர்களாகவும் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் பாக்கியம் அளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற வசனம் என்னவென்றால், 4வது ரக்அத்தினுடைய கடைசி வசனமாக இன்றைய தினம் ஓதப்பட்டது 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆனில் நமக்கான வழிகாட்டுதல்களை பல வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு சில வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் அதில் எல்லாமே சொல்லப்பட்டதை போன்று இருக்கும். ஒரே ஒரு வசனமாக தான் இருக்கும், ஆனால் அதில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி இருப்பான். அதனால் ஆரம்பத்திலே குர்ஆனுடைய முன்னுரையின் போது சொன்ன ஏதாவது ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்நாளில் நாம் சிந்தித்தால் கூட, ஏதாவது ஒரு வசனத்தை கொண்டு நாம் படிப்பினை பெற்றால் கூட நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்ன செய்யும், இறைவன் நாடினால் அழகான முறையில் மாற்றக்கூடிய ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் அது அமையும். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை லிذிக்ரி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். படிப்பினை பெறுவதற்கு, நினைவூட்டுவதற்காக நாம் இந்த குர்ஆனை அருள் இருக்கிறோம் அப்படின்னு. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது என்னவென்றால், இந்த வசனத்தை இந்த பயான் முடிஞ்சோன்னு நேரில் போய் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அது மண்டையில் ஏறும். 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனம் 177 போய் கொஞ்சம் கூடுதலாக படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் உள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் கூடுதலாக நமக்கு புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா முதலில் சொல்லுகிறான். ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்க வாழ்ந்த அந்த மக்களுக்கு கிப்லாவாக எது இருந்தது? பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி ஒவ்வொரு முறை தொழும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கியே என்ன செய்வார்கள்? ஒரு நேரம் எதிர்பார்த்திருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால், இது அல்லாத கிப்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. எதனால் அந்த ஆசை என்றால், பைத்துல் முகத்தஸை யூதர்களும் ஒரு பெரிய விஷயமாக நினைத்து கொண்டிருந்தார்கள், ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதி கொண்டிருந்தார்கள். இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கிண்டலும் கேலியுமாக நிறைய நேரங்களில் பேசக்கூடியது உண்டு. இவர் எவ்வளோ மார்க்க விஷயங்கள் பேசுகிறார், எவ்வளோ விஷயங்களை பேசினாலும் நம்ம எதை பெருசாக நினைக்கிறோமோ நம்முடைய பள்ளியை நோக்கி தான் இவங்க தொழுகிறாங்க என்று சொல்லி அவர்கள் அதிகமாக பேசியது உண்டு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவுடைய திசை தொழும் திசையாக மாற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளை வராதா என்று என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நேரமும் தங்களுடைய முகத்தை வானத்தை நோக்கியவாறே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருப்பார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார், நபியே நீங்கள் ஒவ்வொரு நேரமும் இதை எதிர்பார்த்திருந்ததை நாம் அறிவோம் என்பதாக என்ன செய்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆசைக்கு ஏற்பவே அல்லாஹ் என்ன செய்தான்? கிப்லாவுடைய திசையை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைத்தான். பைத்துல் முகத்தஸாக இருந்தது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் கஅபாவாக என்ன செய்தது? திசை மாறியது. உடனே என்ன செஞ்சாங்க? முஸ்லீம்கள் எல்லாம் கஅபாவின் திசையை நோக்கி தொழ ஆரம்பித்தார்கள்.
இது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்று முஸ்லிம்களில் சிலருக்கும் கூட ஒரு பெரிய மன சங்கடமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே நோக்கி தொழுதாங்க, முகமது வேணுக்குனே மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. முஸ்லிம்களில் சிலருக்கும் சில மன வருத்தம் இருந்துச்சு. அதில் அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை சொல்கிறான், லைசல் பிர்ரான் துவல்ல உஜுஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அதாவது உங்கள் முகத்தை நீங்கள் கிழக்கில் திருப்பினாலும் சரி மேற்கில் திருப்பினாலும் சரி, அதனால் எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் கிடையாது. அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் எதை செய்கிறீங்க என்பது தான் முக்கியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சொன்னால் எது கிழக்கு திசைனா கிழக்கு திசை, மேற்கு தான் திசைனா மேற்கு திசை. எங்கே அல்லாஹ் சொல்கிறானோ அங்கே நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்பணும், அங்கே அல்லாஹ்வுக்காக நீங்கள் சஜ்தா செய்யணும். அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றீங்களான்றதான் முக்கியமே தவிர திசை என்பது அல்லாஹ்வுக்கு முக்கியம் கிடையாது. அதே போன்று இது ஒரு இபாதத், தொழுகையில் பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த திசை சம்பந்தமாக உள்ளது. ஆக இந்த தொழுகையின் போது நம்முடைய முகத்தை திருப்புகிறோம், சலாத்துக்காக திருப்புகிறோம், நிறைய செயல்கள் எல்லாம் செய்கிறோம். அதோடு மட்டும் நல்ல செயல்கள் முடிவடைந்திராது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். தொழுதா மட்டும் போதாது. ஏன்னா சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம தொழுகையாளியாக இருக்கோம் என்பதற்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அல்லது நம்ம வேற எதுவும் பெருசாக அமல்கள் செய்ய வேண்டியது கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா பாவமான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அவள் உள்ளத்தில் நம்ம தான் தொழுகிறோமே அது சரியாக போயிடும், அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயமா நினைப்பாங்க, பாவமான காரியங்கள் நினைப்பார்கள், அல்லது நன்மையான காரியங்களில் சிலவற்றை அற்பமாக நினைக்கக்கூடியவர்களாம் இருப்பார்கள். இதெல்லாம் எதுக்கு செஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால என்ன பெருசாக கிடைச்சிட போகுது, நம்ம தான் தொழுகிறோமே அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்பாங்க. அதை கொண்டு தன்னிறைவு பெற்றவர்கள் இருப்பார்கள். தொழுகை என்பது ஒரு தலையாய கடமை, அது இஸ்லாத்தின் அடிப்படை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தொழுதா மட்டும் போதும், மற்ற எந்த நன்மைகளையும் செய்ய வேண்டாம் என்று ஒருவர் நினைத்திடக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், கிழக்குக்கும் மேற்குக்கும் திருப்பினால அந்த அமல் செஞ்சா மட்டும் நன்மை என்பது கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நன்மை என்றால் எது தெரியுமா, மன் ஆமன பில்லா, அல்லாஹ் முதல்ல நீங்க முழுமையா நம்பணும். அல்லாஹ் நம்பாம தொழுகிறதுனால பெரிய லாபம் இது நம்ம அடைஞ்சிட முடியாது. முதல்ல அல்லாஹ் மீது உள்ள தவக்கு என்ன செய்யணும், உறுதிபட இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளின் மீது நம்ப வேண்டும். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. நம்புறதுனா என்ன, மறுமை நாள் ஒன்று இருக்கு நம்புறது வாயால சொல்றது கிடையாது. அதற்கான ஏற்பாடுகள் நம்மகிட்ட இருக்கணும். நன்மைகள் அதிகமாக செய்யணும், தௌபா அதிகமாக செய்யணும், நன்மைகள் பக்கம் அதிகமாக விரையணும், பாவங்களை விட்டும் விரண்டு ஓடணும். அந்த மாதிரி என்னென்னலாம் மறுமைக்கான சேமிப்புகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒருவர் செய்ய வேண்டும். அதுதான் மறுமையை நம்புறது. நான் மறுமையை நம்புறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இபாதத்தும் இல்லாமல் வாழ்க்கையை கழிப்பது என்பது உண்மையாக மறுமையை நம்புவதாக ஆகாது. ஆக அல்லாஹ் சொல்கிறான், மறுமையும் அவர்கள் நம்ப வேண்டும். வல் மலாயிகத்தி, அல்லாஹுடைய வானவர்களை நம்ப வேண்டும். வல் கிதாபி, அல்லாஹுடைய வேதங்களை நம்ப வேண்டும். வன் நபியீன், அல்லாஹுடைய அனைத்து நபிமார்களையும் அவர்கள் நம்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அவருடைய அனைத்து அல்லாஹ் எத்தனை நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறானோ எல்லா நபிமார்களையும் நம்ப வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இதெல்லாம் நன்மையில் சார்ந்தது என்று அதோடு அல்லாஹ் தஆலா முடித்து விடாமல் பிறகு அல்லாஹ் தஆலா தொடர்கிறான், இன்னும் நன்மைகள் இருக்கிறது. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவர்கள் விரும்புகின்ற செல்வத்தை என்ன செய்வார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்காக கொடுப்பார்கள். இந்த வசனத்தை நம்ம நல்லா கவனிச்சு மைண்ட்ல ஏற்றிக்கிறோம். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவர்கள் எதை விரும்புவார்களோ அதை அவர்கள் செலவு செய்வார்கள். விரும்பாத என்ன செய்யக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. இது தொடர்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், குர்ஆன்ல பல இடங்களில் இந்த வசனம் தொடர்பாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சூரா ஆல் இம்ரானினுடைய 92வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் செலவழிக்காதவரை நீங்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகின்றவற்றில் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 76வது அத்தியாயத்தினுடைய 8 மற்றும் 9வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த அந்த விருப்பத்திற்குரிய பொருள் இருந்து அவர் என்ன செய்வார்கள், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக என்று சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள யாருக்காகவும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக உணவளிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, அதே போன்று உங்களிடத்திலிருந்து ஏதாவது பிரதிபலனையோ நன்றி பாராட்டுதலை நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்க செஞ்சா ஏதாவது செய்வீங்கன்னு அதுக்காக நாங்கள் செய்யல, அல்லாஹுக்காக வேண்டியே நாங்கள் இதை செய்கிறோம் என்பதாக என்ன செய்வார்கள், அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார்.
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அதிகமான நன்மையுள்ள தர்மம் எது? நிறைய தர்மம் செய்கிறோம், அந்த தர்மத்தில் அதிகமான நன்மையுள்ள தர்மம் எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் ஆரோக்கியமாக உள்ளவராக இருக்கின்ற நிலையிலும், உனக்கே பொருள் தேவை இருக்கின்ற நிலையிலும், அதே போன்று உனக்கே வறுமை பற்றிய பயம் இருக்கும், நம்ம இங்கே வறுமை ஆயிடுவோமோ அந்த பயம் இருக்கின்ற நிலையும், உனக்கே செல்வத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். ஆக 4 விஷயம் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவரே ஆரோக்கியம் உள்ளவராக இருப்பார், அவருக்கே பொருள் தேவை இருக்கும், அவருக்கே வறுமையை பற்றிய பயம் இருக்கும், அவருக்கே செல்வத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கும். இந்த நிலையில் நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கு பாரு, அதுதான் சிறந்த தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே எதை நமக்கு விளக்கப்படுத்துகிறார் என்றால், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, நீங்கள் விரும்புகின்றவற்றில் தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர்ட்ட உள்ள ஒரு மோசமான குணம் என்ன தெரியுமா, அவங்க வந்து எதை வெறுக்கிறாங்களோ, எதை ஒதுக்குறாங்களோ அதை போய் தர்மமாக செய்வாங்க. அது செஞ்சுட்டு ஒரு பெருமைப்பட்டுக்குவாங்க, நம்ம ஏதோ பெருசாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. வீட்டில் உணவு கெட்டு போயிருக்கோம், யாருமே சாப்பிட மாட்டாங்க, அந்த உணவை கொண்டு போய் யாரோ ஏழையை வந்து கேட்குறாங்கன்னு அவங்க சாப்பிட்டுப்பாங்க சொல்லி போய் தர்மம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் உடுத்தி என்ன செஞ்சிருப்பாரு, அந்த ஆடையை கிழிச்சிருப்பாரு, அடுத்து அதை ஒரு புடி துணிக்கு கூட, ஒரு அடுப்படி துணிக்கு கூட உபயோகப்படுத்த முடியாத நிலையெல்லாம் துணி இருக்கும். அந்த துணி என்ன செய்வாங்க, கொண்டு போயிட்டு தர்மம் செய்கிறோம் என்று சில பேர் செய்வார்கள். அதே மாதிரி அற்பமான பொருள், அந்த பொருளை கொடுப்பதுன்னா எந்த ஒரு நஷ்டமும் இவருக்கு ஏற்பட்டு விடாது, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. ஆனால் அந்த பொருளை கொடுப்பதற்கு என்ன செய்வார்கள், தயக்கம் காட்டுவார்கள். உடனே எடுத்து கொடுப்பதற்கு அவர்கள் தயக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூரால் மாவுன் அல்லாஹ் தான் சொல்றான், வயம்னஹுனல் மாவுன், அற்பமான பொருளை கொடுப்பதை விட்டும் அவர்கள் தடுப்பார்கள் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி அவர்கள் எதையெல்லாம் விரும்ப மாட்டார்களோ அதையெல்லாம் என்ன செய்வார்கள், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறான். என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுக்குறப்ப கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொருளை நீங்க வாங்க மாட்டீங்க, அந்த பொருள் மோசமான பொருள் வாங்க மாட்டீங்க, கண்ணை மூடி இருந்தா வாங்கிடுவீங்க, ஏன்னா அது என்ன தன்மை உள்ளதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்ணை மூடிக்கொண்டே தவிர எதை நீங்கள் வாங்க மாட்டீர்களோ அந்த பொருளை மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஆக நம்ம தர்மம் செய்யணும், அதே சமயம் அந்த பொருள் எப்படி இருக்க வேண்டும், நாம் விரும்பக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். நம்ம என்ன மாதிரி உடுத்துறோமோ, நம்ம என்ன மாதிரி உணவருந்துகிறோமோ, நம்ம என்ன மாதிரி நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் பிறருக்கும் என்ன செய்ய வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவருடைய தர்மம் அவ்வாறு இருக்க வேண்டும். தவில் குர்பா, அந்த தர்மம் யார் யாருக்கு தர்மம் கொடுப்பாங்க, அவர்களுடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு. முதல் அல்லாஹ் தஆலா சொல்ல உறவினர்களுக்கு கொடுக்கணும். உறவினர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவினர்களுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா 2 நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. ஒன்று தர்மம் செஞ்ச நன்மை, இன்னொன்று உறவினர்களை பேணி, அவர்களை உறவை பேணி வாழ்ந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு. ஆக உறவினர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வல் யதாமா, அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும். வல் மசாக்கின், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று வழிபோக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் நம்மளை கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். ஒஃபிர் ரிகாப், அதே போன்ற அடிமைகள், கடனாளிகள் போன்றவருடைய மீட்புக்காகவும் நாம் செலவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியல் எடுக்கிறார். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அனாதைகளாக இருக்கிறார்களோ, ஏழைகளாக இருக்கிறார்களோ, உங்களை நாடி அவர்கள் உதவி தேடி வருகிறார்களோ எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை கொடுக்கணும், விரும்பாத பொருளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பொருளை வெறுக்கிறீங்க, அல்லது குப்பையில் போட போகிறோம், அல்ல அந்த பொருளுடைய தன்மை மாறிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதை கொண்டு போய் அவங்க மிஸ்கின் தானே, அவங்களுக்கு இதெல்லாம், அவங்களுக்கு சில பேர் அதை வேற சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒன்று இதெல்லாம் கொடுக்காதுன்னா அவங்களுக்குலாம் இது கிடைக்கிறதே பெரிய விஷயம்பான்வாங்க. என்னது இது கிடைக்கிறதே பெரிய விஷயம்பான். உணவளிக்கிறவன் அல்லாஹ், உணவளிக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நம்ம கொடுக்கல, அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குறான். அதே மாதிரி உணவை நம்ம வாங்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்திட்டா அல்லாஹ் பாதுகாக்கும். அதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஒருத்தருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டான் என்ன ஆகும் என்பதை யோசித்து எதையும் பண்ணுங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பாத தர்மம் செய்யாதீங்க, நீங்கள் விரும்பாததை ஒருபோதும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். ஆக இந்த மாதிரி பட்டியல் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறார், உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கல் என்பதாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். அதோடு நிறுத்தி விடாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், இவ்வளோ நன்மையும் சொல்லிட்டு தொழுகவும் செய்யணும். அதுக்குன்னு சில பேர் இது எல்லாத்தையும் செய்வாங்க, தொழுக மாட்டாங்க. தர்மம் செய்வார், நல்ல விஷயத்தை ஏவுவார், எல்லாத்தையும் பண்ணுவார், ஆனால் என்ன செய்ய மாட்டார், தொழுக மாட்டார். வாத்த ஜக்கா, ஜக்காத்தையும் கொடுக்கணும், தொழுகவும் செய்யணும், ஜக்காத்தும் கொடுக்கணும். வல் மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸா வல்லர்ரா வஹீனல் பஸ், அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். எந்தெந்த நிலையில் தெரியுமா,
வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸா அவர்களுடைய வறுமையிலும், வல்லர்ரா அவர்களுடைய நோய் நேரத்திலும், வஹீனல் பஸ் போர்க்காலங்களிலும். இதெல்லாம் மூணுமே மோசமான சூழ்நிலை. வறுமை, அதே போன்று நோயினுடைய நேரம், அதே போன்று போர்க்காலங்கள். இது எல்லா நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு உலாஇகல்லதீன ஸதகு இவர்கள் தான் உண்மையாளர்கள், வ உலாஇக ஹுமுல் முத்தகூன் இவர்கள் தான் இறையச்சமுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை நிறைவு செய்கிறார். 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனம். அந்த ஒரு வசனத்தில் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன நன்மைகளை செய்யணும் என்பதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டார். ஆக இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக.